ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷா டெக் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்கு போவோம். நம்ம ஃபேஸை வந்து காமிக்காமல் எப்படி வந்து ஒரு வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணுறது, அந்த வீடியோ எப்படி வந்து பப்ளிஷ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய மேட்டர் தெரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புது நண்பர்கள் யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு ஃபேஸ்லெஸ் வீடியோ க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ChatGPT வந்து சைன்இன் பண்ணி வச்சுக்கோங்க. ChatGPTயில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? ChatGPT வந்து சைன்அப் பண்ணி வச்சுட்டு ChatGPTயில் நம்ம வந்து ஸ்டோரி க்ரியேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து டைட்டில், உங்கள் டைட்டில் வந்து நீங்கள் கூகுளில் போயிட்டு யூடியூபில் போயிட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூபில் போயிட்டு எந்த கேட்டகரியில் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மேலே ஹெட்லைன் போடுங்க. நான் ஹவு டு மேக் மணி ஆன்லைன் போடுறேன். காப்பி பண்ணிக்குவோம். காப்பி பண்ணிவிட்டு இந்த கீவேர்டு வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு ரேங்கிங் ஆகும், இந்த கீவேர்டு வந்து நமக்கு ரேங்கிங் ஆகணும். ஓகேவா? அப்போ தான் வந்து நம்ம வீடியோ வந்து நிறைய ப்ரமோட் சக்ஸஷன் நிறைய போகும். ஸோ அதனால் வந்து ரேங்கிங்க்கு நமக்கு தகுதியானதாக நமக்கு கீவேர்டு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து நமக்கு என்ன சாஃப்ட்வேர் தேவை அப்படின்னா டியூபிபட்டியை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். டியூபிபட்டின்னு போட்டிங்கன்னா வந்துடும். டியூபிபட்டி ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல மெனு இருக்குது பார்த்தீங்களா, மெனு வந்து ஓப்பன் பண்ணிட்டு மெனு இருக்குது பார்த்தீங்களா, மெனு கிளிக் பண்ணுங்கள். மெனு கிளிக் பண்ணி டேக் எக்ஸ்ப்ளோரர் கிளிக் பண்ணிட்டு அங்கே வந்து நீங்கள் காப்பி பண்ணதை அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு சர்ச் பாரில் வந்து சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக உங்களுக்கு வந்து சர்ச் வேல்யூ வந்து ஓரளவுக்கு இருந்தாலும் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா குட்டுன்னு வந்திருக்கு. 62% வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த கீவேர்டை நம்ம வந்து கன்ஃபார்மாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கீவேர்டை நம்ம ஹெட்லைனாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவுக்கு வந்து டைட்டிலாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த டைட்டில் வச்சு எப்படி வந்து டிஸ்கஷன் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுலேயே வந்து ChatGPTலேயே நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ChatGPTயில் வந்து நம்ம இப்போ காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணிட்டு ஆன்லைன் ஹவு டு மேக் மணி ஆன்லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன டாட் வச்சுட்டு கிவ் ரேங்கிங் டிஸ்கிரிப்ஷன் இதை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன லாங்குவேஜில் வேணுமோ அந்த லாங்குவேஜில் கேளுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். நான் இங்கிலீஷ்லேயே கொடுக்குறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் கொடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக இருக்குது, ஒரு நிமிஷம். ஹவு டு மேக் மணி ஆன்லைன் கிவ் ரேங்கிங் டிஸ்கஷன். ஓகேங்களா? இதுக்கு வந்து இன்னும் ரெடி ஆகலை. ஷூர் ஹேர் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட டிஸ்கஷன் வந்து ரேங்கிங் டிஸ்கஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ரேங்கிங் ஃப்ரீலான்சிங் இதெல்லாம் நம்ம எந்தெந்த சாஃப்ட்வேரில் நம்ம டேக் ப்ரோ இதெல்லாம் இருந்தாலும், டேக் ப்ரோ 1000 சாஃப்ட்வேர் இருந்தாலும் ChatGPT கிரியேட் பண்ணி கொடுக்குற இது வந்து ஓரளவுக்கு பக்காவாக இருக்குது. ரேங்கிங் நான் செக் பண்ணிட்டேன். என்னோட வீடியோவுக்கும் நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன். அந்த மெத்தட் தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த டிஸ்கஷன் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஒரு டெக்ஸ்ட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு டைட்டில் டிஸ்கஷன் இது ரெண்டும் ரெடி பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் ரெடி பண்ணதுக்கப்புறம் நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேகுக்கு அடுத்தது வந்து டிஸ்கஷனுக்கு அடுத்தது நமக்கு கண்டென்ட் தேவைப்படுது. அந்த இந்த கண்டென்ட்டை வச்சு நம்ம வந்து எப்படி டேக் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இன்னொரு விஷயம் நம்ம மறக்காமல், ஹெட்லைன் என்ன கொடுத்தீங்களோ, நீங்கள் டைட்டில் என்ன கொடுத்தீங்களோ அதுதான் டிஸ்கஷனில் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். நீங்கள் டிஸ்கஷன் எது ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்களோ அதுதான் டேக்லையும் ஃபஸ்ட் கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஓவராலாக உங்களுக்கு வந்து ரேங்கிங் நல்லா ஃபுல்லாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேக் ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் அதே ஃபார்மேட்டில் தான் கொடுக்க போகிறேன். கிவ் 30 டேக், 30 டேக் கேட்குறேன். 30 டேக் வந்து அது இப்போ எடுத்து கொடுத்துரும். 30 கிவ் 30 ரேங்கிங் டேக் கொடுக்குறேன். ரேங்கிங் டேக் வந்து இப்போ நான் கேட்குறேன். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே கேட்டது SEO, பக்காவான SEO பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ தான் வந்து நம்ம வீடியோ வந்து நல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீடியோ வந்து நல்லா பவர்ஃபுல்லான மெத்தடில் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைபரே அந்தளவுக்கு இல்லைனாலும் நம்ம வீடியோ ஆட்டோமேட்டிக்காக நிறைய இம்ப்ரெஷன் கொடுத்து நம்ம வீடியோ வந்து க்ரோத் ஆகும். நான் சேனல் ஆரம்பித்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். என் சேனலில் நான் கரெக்டாக வந்து ஒரு 8 வீடியோ தான் போட்டிருக்கேன். 8 வீடியோலேயும் வந்து நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து ஒருத்தர் கூட என் வீடியோ பார்க்கவே கிடையாது. அப்புறமேட்டு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக SEO பண்ணி இப்போ வந்து இது 9வது வீடியோ நான் போடுறேன். 9வது வீடியோவில் வந்து போன 2 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து 20 வியூஸ் வந்திருக்கு. அதேமாதிரி இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்படியே லைவ்லேயே காமிக்கிறேன் பாருங்கள். இம்ப்ரெஷன் மட்டும் எவ்வளோ வந்திருக்குன்னு நான் பொய்லாம் சொல்ல, நான் லைவ்லேயே காமிக்கிறேன். நான் போட்ட வீடியோவுக்கு வந்து இம்ப்ரெஷன் மட்டும்
இந்த வீடியோவுக்கு நான் முதல் நாள் தான் இப்போ ஃபஸ்ட் இயர் தான் போட்டேன். இதுக்கு இம்ப்ரெஷன் மட்டும் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள், செக் பண்ணுங்கள். இம்ப்ரெஷன் மட்டும் கிட்டத்தட்ட எனக்கு வந்து 3.7K வந்திருக்கு. நான் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணி நான் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ சக்ஸஸ் கண்டென்ட் சக்ஸஸன் வந்து எத்தனை இது கிட்டத்தட்ட 1 2 3 4 5 கண்டென்ட்டுக்கு கீழே வந்து என் வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு, நல்லா நீங்களும் நல்லா பண்ணலாம். ஸோ வந்து தொடர்ந்து வந்து கன்சிஸ்டன்ட்டியாக வீடியோ போடுங்க. ஓகே, நான் வீடியோ வருவோம். இதை இந்த டேக் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் சர்வீஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது லாஸ்ட்டில் வந்து ஒரு கம்மா போட்டுங்க. அப்போ தான் வந்து நம்ம டேக் வந்து அங்கே பண்ண முடியும். ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்கள் வந்து இதே மாதிரி ஃபார்மேட்டில் பண்ணுங்கள். ஃபேஸ்லெஸ் வீடியோ வந்து யூஸ் பண்ணும்போது இதில் வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா, நல்லா பார்த்துக்கோங்க. ஃபேஸ்லெஸ் வீடியோவில் தான் நம்ம பேசணும் டாப்பிக்கு. அதுக்குள்ளே நம்ம இந்த மேட்டர் மெயினாக பேசிட்டோம். ஃபேஸ்லெஸ் வீடியோவுக்கு வந்து ஃபேஸ்லெஸ் வீடியோ அதுக்கு வந்து நமக்கு என்ன கண்டென்ட் வந்து நல்லா க்ரோத் ஆகுது அப்படின்னா, நான் சர்ச் பண்ணி நான் கண்டுபிடிச்ச கண்டென்ட் வந்து ஸ்கேரி ஸ்டோரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் விரும்புகிறாங்க. நீங்கள் வந்து ஸ்கேரி ஸ்டோரி 500 words that's நியூ அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துரும். ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் 500 words அது கொண்டு வந்து கொடுத்துரும். சாரி வரல, ஸ்கேரி ஸ்டோரி இது மட்டும் நான் போடுறேன். ஸ்கேரி ஸ்டோரிஸ் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்டோரி வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குது ஆட்டோமேட்டிக்காக. இது வந்து நமக்கு எப்படி நம்ம இந்த ஸ்டோரியை வந்து நம்ம ஃபேஸ்லெஸ் இல்லாமல் பண்ண போகிறோம் அப்படின்னா, சூப்பரான மெத்தட் இருக்குது. இந்த கண்டென்ட் அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த நேரோ அப்படிங்கிறது நம்ம நேரோ வாய்ஸ் இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் போட்டுக்கங்க. நேரோ வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஆப் டவுன்லோட் போட்டிங்கன்னா, இந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து இந்த காப்பி பண்ணதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வாய்ஸ் ஓவர் வந்து இதே ரெடி பண்ணி கொடுத்துரும். நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் ரெடி பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த வாய்ஸ் ஓவரை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு வீடியோவை மட்டும் கிரியேட் பண்ணிக்கோங்க. வீடியோ அல்லது இமேஜ் எது வேணால் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து காமிக்கிறேன். ஒரே செகண்டுங்க. எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு லைவாக. ஸ்கேரி வீடியோ, ஒரே நிமிஷம். ஸ்கேரி ஸ்டோரி. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு நிறைய மேட்டர் புரியும். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. போர் அடிச்சதுன்னா வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நிறைய விஷயம் தெரியாமல் போயிடலாம். இப்போ நான் வந்து காப்பி பண்ணிடுறேன் உங்களுக்கு. காப்பி பண்ணிவிட்டு அங்கே அந்த நேரேட்டிவ் வாய்ஸ் அப்படிங்கிற ஆப்பில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னே வந்து வேறு கண்டென்ட் கொடுத்தது, இப்போ வேறு கண்டென்ட் கொடுக்குது. ஓகேங்களா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து சின்னதாக நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ணுறேன். இதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு நான் இந்த ஸ்கேரி இந்த நேரேட்டர்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் எப்படி எடுத்து கொடுக்கும் அப்படின்னா, பக்காவான வாய்ஸாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ஃபீமேல் பேசுகிற வாய்ஸ் வந்து அப்படியே கொடுக்கும். ஸோ வந்து அதை வச்சு நீங்கள் வந்து கன்ஃபார்மாக வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த ஆப்போட லிங்க் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து டிஸ்கஷனில் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இல்லைனா இந்த வீடியோ கீழே நான் வந்து பண்ணி விட்றேன் உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கொடுங்க பாருங்கள். நான் வந்து இந்தியாவில் இருக்கிற பொண்ணு பேசுறேன். Once upon a time, in a desolate village surrounded by dense woods, a legend haunted the locals. It was said that every full moon, a ghastly figure would emerge from the shadows. See. இந்த மாதிரி இங்கிலீஷ் கண்டென்ட்டில் வந்து நீங்கள் வீடியோ மேக் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாரினர்ஸ் வந்து நிறைய வியூவர்ஸ் வருவாங்க. அதுவும் ஸ்கேரி வீடியோஸ்க்கு வந்து எப்பயுமே வாண்டட் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வியூவர்ஸும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வந்து இந்த கண்டென்ட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். சைடாக நீங்கள் வச்சுக்கோங்க. மெயினாக வந்து ஒரு சேனல் வச்சுக்கிறீங்க, சைடாக அந்த மாதிரி ஒரு சேனல் வச்சுக்கோங்க. நானும் ஒரு சைடாக ஒரு சேனல் வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.
அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.